உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஹாய், ஐம் ராதிகா, உங்க நியூ நெய்பர். நான் உங்களுக்காக சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். நான் உங்க வீட்டுக்குள்ள வரலாமா? சாரி, ப்ளீஸ் ப்ளீஸ் உள்ள வாங்க. தேங்க் யூ. ஆக்சுவலி தேங்க் யூ so மச் ராதிகா. நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல இவ்ளோ அழகான வீட்டோட சேர்த்து எங்களுக்கு இவ்ளோ அழகான நெய்பர் கிடைப்பாங்கன்னு. எனக்கு இப்ப தெரிஞ்சு போச்சு, நீங்க தான் குருமா. என் துளசி அக்காவை கொலை பண்ண கொலைகாரியும் நீங்க தான். உங்களோட இந்த மிகப்பெரிய பாவத்தை நான் வெளிச்சத்துக்கு கொண்டு வருவேன். எல்லார்கிட்டயும் உண்மையை சொல்லுவேன். நீங்க தான் என் துளசி அக்காவை கொலை பண்ணீங்கன்னு சொல்லுவேன். எல்லாம் நாசமா போச்சு. எதுக்காக நான் பயந்தனோ அதுவே இப்ப நடக்குது. இந்த ராதா மறுபடியும் எங்க வாழ்க்கைக்குள்ள வந்துட்டா. எங்க வீட்டுக்குள்ள நுழையாம இவளுக்கு தூக்கமே வராது போல இருக்கு. போன முறையும் இப்படிதான் கூப்பிடாமலே வந்து நின்னா. வந்து எங்க வாழ்க்கைய மொத்தமா புரட்டி போட்டுட்டா. இந்த முறையும் எதிர்பார்க்காம இவ வீட்டுக்குள்ள திரும்ப நுழைஞ்சிட்டா. என்ன மட்டும் இங்க இவ பாத்துட்டானா என்ன வேணும்னாலும் நடக்கும். இவ கண்ணுல நான் பட்டுடவே கூடாது. ஆக்சுவலி ராதிகா, நீ என்னோட மிகப்பெரிய ப்ராப்ளம சால்வ் பண்ணிட்ட. நான் இப்பதான் ஃபுட் ஆர்டர் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் உன்னோட இந்த புது பக்கத்து வீட்டுக்காரர்ல அவருக்கு வெளியில சாப்பாடு வாங்கினா சுத்தமா பிடிக்காது. தேங்க்ஸ் டு யூ. இன்னைக்கு அவருக்கு வீட்டு சாப்பாடு கிடைக்க போகுது. நிஜமா? அப்படின்னா இந்த சாப்பாடு கொண்டு வந்ததுல எனக்கு இன்னும் சந்தோஷம். இப்பெல்லாம் வீட்டு சாப்பாட்டை விரும்பி சாப்பிடுறவங்க குறைவாதான் இருக்காங்க. பொதுவா இங்க எல்லாரும் வீட்டு சாப்பாட்டை விட அதிகமா ஆப்ல சாப்பாடு ஆர்டர் பண்ணி சாப்பிடுறாங்க. ஹெல்த்தையும் ஸ்பாயில் பண்ணிக்கிறாங்க. அது என்னவோ கரெக்ட் தான். ஆனா உங்க பக்கத்து வீட்டுக்காரர் இருக்காரே, இவருக்கு ஹோட்டல் சாப்பாடு சுத்தமா பிடிக்காது. ஐ மீன், வானமே இடிஞ்சு விழுந்தாலும் சரி, அவருக்கு மட்டும் வீட்ல செஞ்ச சாம்பார் சாதம் தான் வேணும். அவராலதான் எங்க வீட்ல யாரோட போன்லயுமே எந்த ஃபுட் டெலிவரி ஆப்புமே இருக்காது. அவரும் வெளியில வாங்கி சாப்பிட மாட்டாரு, எங்களையும் சாப்பிட விட மாட்டாரு. ஆமா, எவ்வளவு பெரிய பிசினஸ் பண்றாரு. மொத்த நாட்டிலயும் அவரோட பிசினஸ் பெருசா இருக்கு. ஆனா ரொம்ப ரொம்ப எளிமையானவரு. வீட்ல செஞ்ச பருப்பு சாதம் கொடுத்தா கூட சந்தோஷமா சாப்பிடுவார். குஷி, நீ மனசு உடைஞ்சு போயிருக்கன்னு எனக்கு தெரியும். நான் அதை பத்தி கவலைப்பட மாட்டேன்னு சொல்லல, கவலைப்படுவேன். ஆனா என்னோட மனநிலைமை என்னங்கிறது நீ கொஞ்சமாவது புரிஞ்சுக்கணும்ல. வாழ்க்கை முழுக்க என்னால கேள்வியோடயே இருக்க முடியாது இல்ல. என்னோட கேள்விக்கும் பதில் வேணும்ல. சரி, நம்ம ஊருக்கே என்ன திரும்ப கூட்டு போய் விட்டுருங்க. இனிமே நான் இங்க இருக்க மாட்டேன். மொத்த குடும்பமும் இங்கதான் இருக்கு, நீ மட்டும் அங்க தனியா இருக்க போறியா? நீங்க என்ன பத்தி கவலைப்பட வேண்டியதில்ல. ஐ வில் மேனேஜ். உங்களுக்கு அவளை பத்தி தானே கவலை, கூட இல்லாதவளை பத்தி. உங்க கூட இருக்கிறவங்க அவங்கள கவனிக்கவே மாட்டீங்களே. நான் ஒரு விஷயம் சொல்லட்டா? நீ உன்னோட பாய் ஃப்ரெண்ட பத்தி சொல்லும் போதெல்லாம் உன் ஃபேஸ்ல ஒரு வித்தியாசமான சந்தோஷம் தெரியுது. இதுல இருந்தே உன் பாய் ஃப்ரெண்ட நீ எவ்வளவு காதலிக்கிறன்னு தெரியுது. அப்படின்னா சொல்லு, எப்ப உங்க கல்யாணம்? பாய் ஃப்ரெண்டா? இல்ல இல்ல, அது எனக்கு உங்களை பத்தி தான் அக்கறை. நீ வேணும்னே ஆர்கியூ பண்ற, உன்கிட்ட பேசுறதே வேஸ்ட். இதோ மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்க. உங்க பக்கத்து வீட்டுக்காரரை நீங்க பாத்துட்டு போகணும்னு ஆசைப்பட்டேன். நீங்களே பாருங்க, வீட்டுல இடி இடிச்சுக்கிட்டு இருக்கு. எப்ப வேணாலும் இனி புயல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் நடுவுல போற ஆரம்பிச்சாச்சு. Is everything okay? Yeah, everything is fine. இது இவங்களோட டெய்லி ரொட்டீன்.
இந்த டீனேஜ் பசங்க எல்லாம் எப்பவுமே அப்பா அம்மா கிட்ட கம்மியா தான் பேசுவாங்க, ஆனா சண்டை அதிகமா போடுவாங்க. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். இந்த வயசு இருக்குல்ல, 13ல இருந்து 19 வரைக்கும், இந்த வயசுல அப்படிதான் இருப்பாங்க. பசங்க பெத்தவங்க அவங்கள புரிஞ்சுக்கிறது இல்லைன்னு நினைக்கிறாங்க, ஆனா பெத்தவங்க பசங்க நம்மள புரிஞ்சுக்கிறது இல்லைன்னு நினைக்கிறோம். அதுலயும் அது பெண் குழந்தையா இருந்துட்டா விஷயம் இன்னும் காம்ப்ளிகேட்டட் ஆயிடும். அதுலயும் முக்கியமா அந்த பொண்ணுக்கு அம்மா இல்லைன்னா. ஏன்னா ஒரு விஷயத்த அம்மா கூட ஷேர் பண்ணிக்க அவங்க கம்ஃபர்டபுளா இருப்பாங்க, ஆனா அந்த விஷயத்தெல்லாம் அவங்க அப்பா கூட அவங்களால ஷேர் பண்ணிக்கவே முடியாது. ஸோ அந்த விஷயத்தெல்லாம் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு புழுங்கி 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 ஒரு கட்டத்துல ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிடுவாங்க. என்னால இந்த ஃபீலிங்கை ரொம்ப நல்லா புரிஞ்சுக்க முடியும் மீரா. ஐ திங்க் அவளுக்கு அவ அம்மாவோட ஞாபகம் வந்திருக்கும். ஆக்சுவலி இல்ல, அவ அவங்க அம்மாவை சுத்தமா நினைக்கவே மாட்டா. ஏன்னா அவ கூட நான் இருக்கேன்ல, அவளை பத்திரமா பாத்துக்க. ஐம் சாரி மீரா, ஆக்சுவலி நான் அப்படி சொல்லல. அஃப்கோர்ஸ் நீ அவங்க அம்மாவை விட ரொம்ப அதிகம்தான். நீ அவ கூட இருக்கும்போது அவளுக்கு நிச்சயம் வேற யாரும் தேவைப்பட மாட்டாங்க. சரி, ஐம் கெட்டிங் லேட், நான் இப்ப போகணும். பட் ஐ ஹோப் உங்க எல்லாருக்கும் சாப்பாடு பிடிச்சிருக்கணும். ஐயோ இருங்க, அதுக்குள்ள எப்படி போலாம்? இன்னைக்கு முதல் தடவை எங்க வீட்டுக்கு வந்திருக்க, அட்லீஸ்ட் ஸ்வீட்டாவது சாப்பிட்டுட்டு போ. நான் இப்பவே கொண்டு வரேன். Yeah. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.